திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு பக்தர் ஒருவர் காணிக்கையாக செலுத்திய 100 கிராம் தங்க பிஸ்கட்டை திருடிச் செல்ல நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூய்மை பணியாளரின் கைக்கு தங்க பிஸ்கட் கிடைத்தது எப்படி? காணிக்கை என்னும் இடத்தில் நடப்பது என்ன? திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பக்தர்கள் வழங்கும் காணிக்கையை எண்ணும் இடத்திற்கு பர்காமணி என்று பெயர். காணிக்கை என்னும் பகுதியில் தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்காக பென்சுலையா என்பவர் பணியில் அமர்த்தப்பட்டிருந்தார். இந்நிலையில் பக்தர் ஒருவர் காணிக்கையாக சமர்ப்பித்த 100 கிராம் தங்க பிஸ்கட்டை அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்திருக்கிறார் பென்சுலையா. பிறகு தங்க பிஸ்கட்டை குப்பைகளை அகற்றக்கூடிய டிராலியில் குப்பைகளோடு குப்பையாக போட்டுக்கொண்டு அங்கிருந்து வெளியேற முயன்றார். ஆனால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களுக்கு அவருடைய நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்டு பென்சுலையாவை தீவிரமாக சோதனை மேற்கொண்டதுடன் அந்த டிராலியையும் அதில் இருந்த குப்பைகளையும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தினர். அப்போது பென்சுலையா குப்பைகளோடு குப்பையாக 100 கிராம் தங்க பிஸ்கட்டை போட்டு வெளியில் கொண்டு செல்ல முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை தேவஸ்தானம் விஜிலன்ஸ் துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணைக்கு உட்படுத்திய விஜிலன்ஸ் அதிகாரிகள் அதன் பின் திருமலை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தங்க பிஸ்கட்டை கைப்பற்றி பறிமுதல் செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். பென்சுலையா ஒருவர் மட்டும்தான் திருடினாரா அல்லது வேறு யாருக்காவது சம்பந்தம் உள்ளதா, எப்போது முதல் இப்படி திருடுகிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெறுகிறது. காணிக்கை என்னும் பணியில் இருக்கக்கூடிய நபரின் உதவியுடன் தான் இந்த திருட்டு நடைபெற்று இருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அந்த கருப்பு ஆடு குறித்து விசாரணையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது.